Second Chronicles 32 chapter verse 1 to 33. இக்காரியங்கள் நடந்து வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதேயாவுக்குள் பிரவேசித்து அரண்மனை பட்டணங்களும் எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். After those and things and the establishment thereof, Sennacherib, kings of the Assyria, come and entered into the Judah and encamped against the fenced city, and forgot you this win them chew themselves. வசனம் 2. சனகரிப் வந்த எருசலேமின் மேலே யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டு இருப்பதையே எசேக்கியா கண்டபோது, when an Ezekiel saw that an Sennacherib was come, and that he was an proposer to fight against Jerusalem. வசனம் 3. நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை துரத்து போட தன் பிரபுக்களுடனும் தன் பராக்கிரமசாலிகளுடனும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். He shook and counsel with this prince and this and mighty man to the stop the waters of the foundations which were and were got to the city, and they did and help him. வசனம் 4. அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பேனென என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு கூடிய எல்லா ஊற்றுகளையும் நாட்டினான். நடுவிலே பாயும் ஓடையையும் துரத்து போட்டார்கள். So there was an gathered and much and people, and to gutter was stopped and all the foundations, and the broke that and ran and got the midst of these lands, and saying they and slaughtered and the kings of the Assyria come and find and much and water. வசனம் 5. அவன் திறன் கொண்டு இடிந்து போன மதில் எல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்த திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி. Also he and strengthened himself and built and up all these walls, and that was unbroken, and raised it up to the towers, and another walls and without, and the repaired and low in the city of the David, and made and directs and shillen in the abundance. வசனம் 6. ஜனத்தின் மேலே படைத்தலைவர்களை வைத்து அவர்களை நகரவாசல்களின் வீதிகளிலே தன் நண்டையிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, and he set and captains of war and over these people, and gathered them and got to him in the street of the gates of our city, and speak and comfortably to them, saying. வசனம் 7. நீங்கள் திறன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். This may for the kings of the Assyria, and for all this multitude that is with him, for there and be and more with use than with him. வசனமிட்டு அவனோடு இருக்கிறது மாமிச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதேயா ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். With him is an Aram of flesh, word and with use, and is the Lord and over God to the use, and to the fight you are the battle. And these people and rested themselves upon the words of the Ezekiel, kings of the Judah. வசனம் 9. அதன் பின்பு அசீரியா ராஜாவாகிய சனகரிப் தன் முழு திறனைகளையும் லாக்கீசுக்கு எதிராய் முற்றுகை
போடப்பட்டிருக்கையில் யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் இடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூதேய ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழியக்காரர்களை அனுப்பி, After this did Sennacherib, king of the Assyria, send his and servants to the Jerusalem, but he and himself laid and siege against the Sheikh and all his power and with them unto the Ezekiel kings and Judah and unto the all Judah that were that and Jerusalem, saying, வசனம் 10. அசீரியா ராஜாவாகிய செனாகிரிப்பு சொல்கிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கும் நீங்கள் எதின் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறீர்களே. Those Shet and Sennacherib kings of the Assyria wherein do he entrust that they and abandoned in the Seger in the Jerusalem. வசனம் 11. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசிரியர்களுடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்றும் எசேக்கியா சொல்லி நீங்கள் பேசினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்கள் போதிக்கிறான் அல்லவா. Do not an Ezekiel preached you to the give and you are over yourselves and stood it in by the femini and by the trust, and saying, The Lord your God and shall and deliver you out of these hands of the kings of the Assyria. வசனம் 12. அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பிடங்களையும் தள்ளி விட்டவனும் ஒரே பலிப்பிடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேலே தூபம் காட்டுங்கள் என்று யூதேயாவுக்கு எருசலேமுக்கும் சொன்னவனாவதும் அந்த எசேக்கியா தான் அல்லவா. He had not and some Ezekiah taken away this high place and is an altar and commandment Judah and Jerusalem, saying, Ye shall worship before one altar and bronze incense upon it. வசனம் 13. நானும் என் பிதாக்களும் தேசத்தின் சகல ஜனங்களும் செய்ததை அறிவீர்களா. அந்த தேசங்களுடைய ஜாதிகள் தேவர்கள் அவர்கள் தேசத்தையே நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததே. Cannot he not and what and I may fathers have and done unto the whole the people of other lands, where the gods of the nations of those lands any they have should deliver their lands and out of the many hands. வசனம் 14. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும் படிக்கும் என் பிதாக்கள் பாழாக்கின இந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜானத்தை என் கைக்கு தப்புவிக்க பலவனாயிருந்தான். Who was there among all the gods of those nations that may fathers and utterly destroyed that cloud and delivered this and people out of the many hands, that your God and shall and be and able to the deliver you out of the many hands. வசனம் 15. அப்பொழுது எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அவனை தப்பவும் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனெனில் இந்த ஜனத்தின் தேவனும் இந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கு என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாது இருந்ததோ. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி. Now therefore let not an Ezekiel deceive your near and perceive your know this and manner nature yet believe him, and for no and gods of any and nations you are the kingdom was unable to deliver his people out of the many hands and out of the hands of the many fathers. How much less shall your gods and deliver you out of many hands. வசனம் 16.
அவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். And his servants and speak hate and more and against the Lord and God and against the servants and Ezekiah. வசனம் 17. தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்கள் என் கைக்கு தப்பி விக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் என் ஜனங்களை என் கைக்கு தப்பிவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாகவும் பேசவும் அவன் நிருபங்களையும் எழுதினான். He wrote also letter to the real and this Lord and God of Israel and speak against him and saying, as the gods of the nations of the other lands have not delivered their people out of many hands, so shall not the God of the Ezekiah deliver his people out of the many hands. வசனம் 18. அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு, then they carried with a loud voice in the Jews speech and unto this people of the Jerusalem that were in the world to the afraid them and to trouble them that they might take the city. வசனம் 19. மனுஷர் கைவேலையினாலே செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களாலே தொழுது கொள்ளப்பட்டதும் ஆயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். And they speak against the God of the Jerusalem against the God of the people of the earth which are and the work of the hands of the man. வசனம் 20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் அமேதின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பார்த்து வனத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். And for this cause and Ezekiah the king's son, the prophet of Asa, the sons of the to the heaven. வசனம் 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியா உடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே செனாகிரிப் செத்த முகம் மாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். பார்த்தீங்களா, நம்பிக்கைதாங்க. ரெண்டாவது ஏசாயா ப்ராஃபிட், அதுக்கப்புறம் எசேக்கியா. அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தாலே வெட்டி போட்டார்கள். And the Lord and sent an angel which cut off all the mighty men of the world and the landers and the captains in the camps of these kings of the Assyria. So he returned with and some of his to this unknown land. And when he was come into the house of this God, they and that and comfort of this own bowels slave him therewith is the sword. வசனம் 22. அப்படியே கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய செனகரிப்பின் கைக்கு மற்ற எல்லோருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கும் விலக்கி ஆதரித்து நடத்தினார். So the Lord and saved the Ezekiah and this inhabitant of the Jerusalem from the hands of the Sennacherib, the kings of the Assyria, and from the hands of the whole other, and guided them and the every side. வசனம் 23. அநேகம் பேரை கர்த்தருக்கு என்றும் எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதேயாவின் ராஜாக்களாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் அதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். And many give unto the Lord to the Jerusalem
and President Shuda Ezekiah, kings of the Judah, so that was magnified in the south of the whole nation, from and thenceforth. வசனம் 24. அந்த நாள்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் கட்டளையிட்டார். In those days Hezekiah was sick to the death, and prayed unto the Lord, and he and spake unto him, and he gave him in Shigen. வசனம் 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகரத்திற்காக நடவாமல் உபகரத்திற்குத்தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலே யூதேயாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டானது. But Hezekiah reigned not and again, and according to the benefit done unto him, for his heart was lifted up, therefore there was right upon him upon the Judah and Jerusalem. வசனம் 26. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர் மேலே வரவில்லை. Notwithstanding, Hezekiah humbled himself for this pride of this heart, and both he and these inhabitants of the Jerusalem, so that the wrath of the Lord and come not upon them in the days of the Hezekiah. வசனம் 27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் அநேக விதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷங்களையும் Hezekiah had an exceedingly much and rich and honor, and he made himself and treasuries for silver and for gold and for the precious stones and for the spice and for the shielders and for all manner of the pluses and jewelers. வசனம் 28. தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சைரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகச்சாலைகளையும் சகல வகையிலுமுள்ள மிருக ஜீவன்களுக்கும் கொட்டரங்களையும் மந்தைகளுக்கும் தொழுவங்களையும் உண்டாக்கினான். Storehouse and also for this increase of the corn and wine and oil and stirlers for all manner of beasts and quarters for flocks. வசனம் 29. அவன் தனக்கு பட்டணங்களையே கட்டுவித்த ஏராளமான ஆடு மாடுகளையும் வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகாந்திரமான ஆஸ்தியை கொடுத்தார். Moreover, he and provided him and cities and the possession of the flocks and the hands and the abundance for God's hand had and gave him substations very much. வசனம் 30. இந்த எசேக்கியா கீயான் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. This and some and Hezekiah also stopped on the upper water course of the Gina and forgot instruct down to the west side of the city of David. And Hezekiah prospered in all this work. வசனம் 31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகளின் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்திலே அவன் இருதயத்தின் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படியும் அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். Howbeit in this business of the
standers, standers of the prince of the Babylon, who sent unto them to inquire of the wonders that was undone in the lands. God left him to try him, that he might know all that and was in his and heart. வசனம் 32 எசேக்கியாவின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்த நன்மைகளும் அமைத்தியன் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே யூதயா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. Now the rest of these acts of the Ezekiah and his goodness, and behold, and they are written in the vision of the Israel, the prophet, the sons of the Amos, and in this book of the kings of the Judah and Israel. வசனம் 33 எசேக்கியா தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமான கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். யூதேயா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்தபோது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Hezekiah slept with his fathers, and they buried him in his chief first of these and sepulchres of the sons of David. All the Judah and the inhabitants of the Jerusalem did him an honor at this and death, and the Manasseh his sons and regained in his the stand. பா நடுக்கமாக இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ராஜானா. ஆனால் கடவுள் வந்து அவரை சோதிக்கிறதுக்கு பாபிலோன்லேருந்து ஆட்கள் அனுப்பிச்சிருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.